Hello students, let's continue with Civil Procedure Code, lecture 22. In our last lecture, we have completed till order 2 of CPC. So, and the order 2 order, nammaloda unit 3, that is institution of suits is getting over. So, institution of suits la, நம்ம மொத்தம் 6 order number 6, 7, 8, 1 and 2. மொத்தம் 5 orders நம்ம பார்த்திருக்கோம். So, இப்போ வந்து we are getting into unit 4, which deals with procedure, that is conduct of a suit. So இந்த chapter பாத்தீங்கன்னா மத்த எல்லா chapters விடவும் இந்த மத்த எல்லா units விடவும் கொஞ்சம் lengthy-ஆ இருக்கும். ஏன்னா நிறைய orders நம்ம இதுல வந்து cover பண்ணணும். Okay. So we'll begin with order 5, which deals with issue and service of summons. Rule 1 deals with summons. When a suit has been duly instituted, a summons may be issued to the defendant to appear and answer the claim and to file the written statement of his defense, if any, within 30 days from the date of service of summons on the defendant, provided that no such summons shall be issued when a defendant has appeared at the presentation of plaintiff and admitted the plaintiff's claim. Provided further that where the defendant fails to file the written statement within the set period of 30 days, he shall be allowed to file the same on such other day as may be specified by the court for reasons to be recorded in writing, but which shall not be later than 90 days from the date of service of summons. அழைப்பாணை வழக்கொன்று முறையாக தொடுக்கப்பட்டுள்ள போது பிரதிவாதிக்கு அழைப்பாணையை அனுப்புதல் வேண்டும். அதில் குறித்துரைக்கப்பட்டுள்ள ஒரு நாளில் முன்னிலையாகிவிடவும் கோரும் உரிமை கோரிக்கைக்கு மறுமொழி சொல்வதற்காகவும் அந்த அழைப்பாணையை அனுப்புதல் வேண்டும். வரம்புரையாக வழக்குரை தாக்கல் செய்யப்படும் போது பிரதிவாதி முன்னிலையாகி இருந்து வாதியின் வழக்கை ஒத்துக்கொள்கின்ற போது பிரதிவாதிக்கு அழைப்பாணை அனுப்ப வேண்டியதில்லை. மேலும் வரம்புரையாக ஓர் அழைப்பாணை அனுப்பப்பட்டிருக்கும் போது நீதிமன்றம் பிரதிவாதியை அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகும் தேதியில் தம்முடைய எதிர் வழக்குரை ஏதேனும் இருப்பின் அதை தாக்கல் செய்யுமாறு கட்டளையிடலாம். மேலும் அந்த படிக்கு அழைப்பாணையில் அதை குறிப்பிடப்பட்டிருக்கும். ரூல் 1ல 3 சப் ரூல்ஸ் இருக்குது. அதுல சப் ரூல் 1 பாத்தீங்கன்னா ஒரு சூட் இன்ஸ்டிடியூட் பண்ணும்போது ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது within 30 days the other party has to enter appearance and has to file the written statement. ஓகேவா? சப்போஸ் அவங்க அப்பியர் ஆகிற அன்னைக்கே if he first hearingக்கே அவங்க வந்து அப்பியர் ஆகி I don't have any objections with the claim of the plaintiff, எனக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் இல்ல, plaintiff சொல்லியிருக்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அழைப்பாணை, அதாவது சம்மன் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி 30 டேஸ்க்குள்ள ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 30 டேஸ்க்குள்ள அவங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணல அப்படின்னா டைம் கேன் பி கிவன். அட் தி சேம் டைம் அவங்க எதனால அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அந்த டைம்க்குள்ள ஃபைல் பண்ணல அப்படின்ற ரீசன்ஸையும் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஆனா அவங்களுக்கு கொடுக்குற டைம் பாத்தீங்கன்னா அந்த 30 டேஸ் இல்லாம 90 டேஸ் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. 90 டேஸ் அப்படின்றது எதுல இருந்து கணக்கு பண்றாங்க அப்படின்னா from the date of service of summons, அதாவது எந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து சம்மன் சர்வ் ஆச்சோ அந்த தேதியில இருந்து. ஸோ ஒரு சூட் இனிஷியேட் ஆகுது அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆகுதுன்னா சம்மன் ஹேஸ் டு பி சர்வ் டு தி ஆப்பனன்ட் பார்ட்டி, அப்பியர் ஆகி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ண சொல்லி. அதே மாதிரி சப்போஸ் அந்த பார்ட்டி அப்பியர் ஆகிட்டாங்கன்னா ஃபர்தர் சம்மன்ஸ் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் டைம் அவங்க 30 டேஸ்க்குள்ள ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணல அப்படின்னா till 90 days there can be given time for filing written statement recording the reason for such delay with எதனால 30 டேஸ்க்குள்ள அவங்க ஃபைல் பண்ணல அப்படின்ற டிலே ரீசன்ஸை அவங்க மென்ஷன் பண்ணணும். Subrule 2 பாத்தீங்கன்னா a defendant to whom a summons has been issued under Subrule 1 may appear in person or by a pleader duly instructed and able to answer all material questions relating to the suit, or by a pleader accompanied by some person able to answer all such questions. ஒன்றாவது உள்விதியின்படி அழைப்பாணை அனுப்பப்பட்ட பிரதிவாதி ஒருவர் நீதிமன்றத்தில் நேரில் தோன்றலாம் அல்லது வழக்கறிஞர் ஒருவரை நியமித்துக் கொள்ளலாம் அல்லது அத்தகைய எல்லா கேள்விகளுக்கும் மறுமொழி சொல்ல இயலுகிற ஒரு நபருடன் சேர்ந்து நீதிமன்றத்தில் முன்னிலையாகலாம். அதாவது ஆஃப்டர் ரிசீவிங் தி சம்மன் வாட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி டிஃபெண்டன்ட் அப்படின்றது. ஓகேவா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் அவங்களே டைரக்டா அப்பியர் ஆகும் கோர்ட்ல வந்துட்டு, இல்லைன்னா they can appoint an advocate, ஒரு அட்வொகேட் மூலமா அவங்களோட கேஸை ரெப்ரசென்ட் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க வரும்போதே கூடவே தி பர்சன் who know the details of the case அவங்கள சேர்த்து வந்துட்டு கோர்ட்ல ரெப்ரசென்ட்
பண்ண வைக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங் போது வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் sub rule 3. Every such summons shall be signed by the judge or such officer as he appoints and shall be sealed with the seal of the court. அத்தகைய ஒவ்வொரு அழைப்பானையும் நீதிபதியால் அல்லது அவர் நியமிக்கும் அதிகாரியால் கையொப்பமிடப்படும் நீதிமன்றத்தின் முத்திரையிடப்பட்டும் இருத்தல் வேண்டும். அதாவது சம்மன் நம்ம கோர்ட்ல இருந்து அனுப்புறோம் இல்லைங்களா? So all those summons should have been properly filled. ஓகே, என்ன கோர்ட், என்ன டேட், என்ன யாரு பார்ட்டிஸ், என்ன கேஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன். That has to be signed by either the judge or the officer. கோர்ட்டோட ஆபீசர் வந்து சைன் பண்ணி ப்ராப்பரா சீல் பண்ணி அனுப்பணும். ஓகே. நெக்ஸ்ட் ரூல் 2. Rule 2. Copy of plaint annexed to summons. Every summons shall be accompanied by a copy of the plaint. அழைப்பாணைகளுடன் வழக்குரையின் நகலை இணைத்தல் வேண்டும். ஒவ்வொரு அழைப்பாணையும் வழக்குரையின் நகல் ஒன்றுடன் இணைக்கப்பட்டிருத்தல் வேண்டும். சோ இப்ப நம்ம வெறும் சம்மன் மட்டும் அனுப்புறோம் அப்படின்னா எந்த கோர்ட்ல யாரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கா, என்ன கேஸ் நம்பர் அப்படின்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். என்னைக்கு அப்பியர் ஆகணும் அப்படின்றது மட்டும் தான் தெரியும். ஓகேவா? வாட் கேஸ் they have initiated against you அப்படின்ற டீடைல்ஸ் தெரியாது. ஓகேவா? So all those details will only be available in the plaint. Okay. So in order to facilitate the defendant, copy of plaint should be served along with the summon. ஓகேங்களா? நம்ம சம்மன் அனுப்பும் போதே கோர்ட் மூலமா பிளைண்டோட காப்பியும் சேர்த்து தான் அனுப்பணும். அப்பதான் அந்த பிரதிவாதிக்கு தெரியும் என்ன கேஸ் அவங்க மேல ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்கன்றது ஓகே, சம்மன்லயே தெரியும். பட் என்ன கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்றது டீடைல்ஸ் எல்லாமே வந்து பிளைன் காப்பில தான் தெரியும். ஓகே. When a summon is sent, Mahar Enterprises versus Hyderabad Albin Limited 2007 case. When a summon is sent calling upon a defendant to appear in the court and file his written statement, it is obligatory on the part of the court to send a copy of the plaint and other documents appended thereto in terms of Order 5 Rule 2. In the absence of a copy of plaint and other documents, the defendant would be unable to file his written statement. So in case வெறும் சம்மன் மட்டும் அனுப்புறாங்க, பிளைண்ட் அனுப்பல அப்படின்னா எதை வச்சு அவங்க டிபெண்டன்ட் வந்துட்டு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுவாங்க, கண்டெஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆவாங்க அப்படின்றத கொஞ்சம் கஷ்டமாகும். So that is the reason why we send all the plaint and documents along with the summon. Next, Rule 3. Rule 3 deals with court may order defendant or plaintiff to appear in person. எந்த நேரத்துல வந்துட்டு டிபெண்டன்ட் இல்லைன்னா plaintiff கோர்ட்ல டைரக்டா அப்பியர் பண்றதுக்காக ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், சொல்லலாம். Where the court sees reason to require the personal appearance of the defendant, the summons shall order him to appear in person in court on the date therein specified. Where the court sees reason to require the personal appearance of the plaintiff on the same day, it shall make an order for such appearance. நீதிமன்றம் வாதியையோ பிரதிவாதியையோ நேரில் முன்னிலையாகும்படி கட்டளையிடலாம். பிரதிவாதியை நேரில் முன்னிலையாகும்படி வேண்டுறுத்துவதற்கு காரணம் இருப்பதாக நீதிமன்றத்திற்கு தெரிந்தால் அழைப்பாணையானது அவரை அதில் குறித்துரைக்கப்படுகிற நாளன்று நீதிமன்றத்தில் நேரில் முன்னிலையாகும்படி கட்டளையிடுதல் வேண்டும். அதே நாளில் வாதியை நேரில் முன்னிலையாகும்படி கோருவதற்கு காரணம் இருப்பதாக நீதிமன்றத்திற்கு தெரிந்தால் அவ்வாறு முன்னிலையாவதற்கு அது ஒரு கட்டளையை பிறப்பித்தல் வேண்டும். So generally once if the advocate has entered appearance அப்படின்னா பார்ட்டிஸ் கோர்ட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க unless trial has been commenced. ஓகே, ட்ரையல் விசாரணை ஆரம்பிச்சா மட்டும்தான் பார்ட்டிஸ் வராங்க. பட் வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிளைண்டிஃபோ இந்த டிபெண்டன்ட்டோ கோர்ட்ல அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் நினைக்கிறாங்க அப்படின்னா அட் தி டைம் அண்டர் சப் ரூல் rule 3 sub rule 1 defendant can be given summons and under rule 3 sub rule 2 plaintiff can be given summon for personal appearance. Okay, so இது என்ன மாதிரி நேரங்கள்லன்னு பாத்தீங்கன்னா கேஸ ஃபைல் பண்ணிட்டு எதுவும் ப்ராப்பரா தெரியாம இருப்பாங்க, இல்லனா பார்ட்டி இருக்கிறாங்களா இல்லையானே தெரியாம இருப்பாங்க. So ஏதாவது ஒரு காரணங்களுக்கு genuine reason இந்த court if it thinks that it would be much better if plaintiff and defendant appears அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல அதுக்கு ஏத்த மாதிரி சம்மன் அனுப்பலாம் for ordering appearance of parties. If it is defendant abdina, it is covered under sub rule 1, and if it is plaintiff, it is covered under sub rule 2. Rule number 4. No party to be ordered to appear in person unless resident within certain limits. No party shall be ordered to appear in person unless he resides within the local limits of the court's ordinary original jurisdiction or without such limits but at a place less than 50 or where there is railway or steamer communication or other established public conveyance for 5/6 of the distance between the place where he resides and the place where the court is situated. Less than 200 miles distance
from the courthouse. குறிப்பிட்ட எல்லைக்குள் குடியிருந்தாலன்றி வழக்கு தரப்பினர் எவரும் நேரிடையாக முன்னிலையாக கட்டளையிடப்படுதல் கூடாது. வழக்கு தரப்பினர் எவரும் நீதிமன்றத்தில் சாதாரண அசல் அதிகார வரம்பின் வட்டார எல்லைக்குள் அல்லது அத்தகைய எல்லைகளுக்கு அப்பால் ஆனால் நீதிமன்ற கட்டடத்தில் இருந்து 50 மைல்களுக்கு குறைந்த அல்லது அவர் குடியிருக்கும் இடத்துக்கும் நீதிமன்றம் அமைந்திருக்கும் இடத்துக்கும் இடையே உள்ள தூரத்தில் 5 பாகத்துக்கு ரயில் அல்லது நீராவி கப்பல் போக்குவரத்து சாதனம் அல்லது நிரந்தரமாக நிறுவப்பட்ட வேறு பொது வாகன வசதி இருக்கிற போது 200 மைல்களுக்கு குறைந்த தூரத்தில் உள்ள ஒரு இடத்தில் குடியிருந்தாலன்றி வழக்கு தரப்பினரை நேரில் முன்னிலையாகும்படி கட்டளையிட கூடாது. ஜெனரலா பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம ரூல் 3 என்ன சொன்னோம், court can order appearance of personal appearance of plaintiff or defendant if required அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சப்போஸ் பார்ட்டிஸ் வந்துட்டு அந்த ஜுரிஸ்டிக்ஷன்ல இல்லாம வெளியூர்ல இருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? இப்ப வந்து சென்னையில வந்துட்டு கேஸ் நடக்குது, பட் தி பார்ட்டி இஸ் ரிசைடிங் இன் பெங்களூர் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றது பத்திலாம் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அவங்கள வந்துட்டு கம்பல் பண்ண முடியாது பர்சனலா அப்பியர் ஆக சொல்லி. ஸோ என்ன மாதிரி நேரங்கள்ல கம்பல் பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் ஹி ரிசைட்ஸ் இன் தி ஒரிஜினல் டிஸ்ட்ரிக்ட், அதாவது சென்னை அப்படிங்கிற கேஸ்ல நடக்குதுன்னா சென்னைக்குள்ள இருந்தாங்கன்னா வர வைக்க முடியும். ஓகேவா? அப்படி இல்ல சென்னை தாண்டி வேற ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னா 50 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு வரைக்கும் அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் கவர் ஆகுதுன்னா தே கேன் கம். ஓகே, அப்படி இல்ல அதை விட லாங் அப்படின்னா அவங்களுக்கு பக்கத்துல ஏதாவது ரயில்வேவோ இல்லைன்னா வந்துட்டு அந்த காலத்துல இருக்கிற ஸ்டீம் என்ஜின் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா அப்போ தே கேன் பி ஆஸ்க்ட் டு கம். அப்போ கூட 200 மைல்ஸ் வரைக்கும் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு அவங்களால கோர்ட்டுக்கு வர முடியும்னா மட்டும்தான் தே கேன் பி சென்ட் summons for physical appearance. Otherwise they cannot be compelled to appear before the court. Rule number 5. It deals with summons to be either to settle issues or for final disposal. The court shall determine at the time of issuing the summons whether it shall be for the settlement of issues only or for the final disposal of the suit, and the summons shall contain a direction accordingly, provided that in every suit heard by a court of small causes, the summons shall be for the final disposal of the suit. அழைப்பாணை என்பது பிரச்சனைகளை அறுதி செய்வதற்காக அல்லது உறுதியாக முடிவு செய்வதற்காக இருத்தல் வேண்டும். அழைப்பாணையை பிறப்பிக்கும் சமயத்தில் அது பிரச்சனைகளை அறுதி செய்வதற்கு மட்டுமா அல்லது உரிமை வழக்கை அறுதியாக முடிவு செய்வதற்காகவா என்பதை நீதிமன்றம் தீர்மானித்தல் வேண்டும். மேலும் அழைப்பாணை அதன்படியான ஒரு உத்தரவை கொண்டிருத்தல் வேண்டும். சிறு வழக்குகள் நீதிமன்றம் விசாரிக்கப்படும் ஒவ்வொரு உரிமை வழக்கிலும் அழைப்பாணை உரிமை வழக்கை அறுதியாக முடிவு செய்வதற்காகவே இருத்தல் வேண்டும். ஸோ இப்ப சம்மன் அனுப்பும் போதே வந்துட்டு அதுல டிசைட் பண்ணிடுவாங்க எதுக்காக அந்த சம்மன் அனுப்புறாங்க அப்படின்றது. ஓகேவா? வெதர் அந்த பார்ட்டி அப்பியர் ஆகலன்னா எக்ஸ்பார்ட்டி பண்ண போறாங்களா, ஃபைனல் டிஸ்போசலுக்கு போகுதா, இல்லைன்னா அந்த பர்டிகுலர் இஷ்யூவை வந்துட்டு செட்டில் பண்றாங்களா அப்படின்றதுலாம். ஸோ இப்ப பார்ட்டிக்கு சம்மன் போகும்போது என்னன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் அந்த பர்டிகுலர் இஷ்யூ டிசைட் பண்ண போறாங்களா இல்லைன்னா என்டையர் கேஸே வந்துட்டு டிஸ்போஸ் ஆக போதா அப்படின்றது. ஓகேவா? ஸோ தென் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க. தே கேன் சூஸ் வெதர் டு represent appear in the court or to restrain from appearing. அதே மாதிரி இப்போ ஸ்மால் காசஸ் கோர்ட்லாம் இருக்கு இல்லையா, சிறு வழக்கு நீதிமன்றங்கள். ஸோ அங்க வந்துட்டு சம்மன்ஸ் அனுப்புறாங்கனாலே கண்டிப்பா வந்து அது ஃபைனல் டிஸ்போசலுக்கானதா தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ரூல் 5 வந்துட்டு என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி மெட்ராஸ்ல அமெண்ட்மெண்ட் தான் இந்த 1927ல பண்றாங்க. Summons to be either to settle issues or to ascertain whether the suit is contested or not or for final disposal. The court shall determine at the time of issuing the summons whether it shall be for the settlement of issues only or for the defendant to appear and state whether he contests or does not contest the claim and directing him, if he contests, to receive directions as to the date on which he has to file his written statement, the date of trial and other matters, and if he does not contest, for final disposal of the suit at once or for the final disposal of the suit, and the summons shall contain a direction accordingly, provided that in every suit heard by the court of small causes, the summons shall be for final disposal of the suit. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா வெறும் மெட்ராஸ் மட்டும் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அமெண்ட்மெண்ட் இருக்கும். இப்ப நம்ம மேல ரூல் 5ல நம்ம பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இட் இஸ் வெதர் டு செட்டில் தி டிஸ்பியூட் ஆர் செட்டில் தி இஷ்யூ ஆர் ஃபார் ஃபைனல் டிஸ்போசல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது கிளாரிஃபைடா கொடுத்துருக்காங்க. அந்த சப்ஸ்டியூஷன் அந்த அமெண்ட்மெண்ட் வந்து ரொம்ப கிளாரிஃபைட். அதாவது
டிஸ்பியூட் செட்டில் பண்ண இஷ்யூ செட்டில் பண்றதுக்காகவா, இல்லைன்னா வந்துட்டு வெதர் ஃபைனல் டிஸ்போசலுக்காகவா சம்மன், அப்படி இல்லைன்னா வெதர் தே ஆர் வில்லிங் டு கண்டெஸ்ட் தி கேஸ், இல்லைன்னா வெதர் தே ஆர் அக்செப்டிங் தி கிளைம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா ஃபைனல் டிஸ்போசலுக்கான சம்மன் டேட்டு. அப்புறம் வந்துட்டு சப்போஸ் கண்டெஸ்ட் பண்ண போறாங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அதுக்கான நெக்ஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ப்ராப்பரா டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சம்மனை பத்தி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க ரூல் 5ல. நெக்ஸ்ட் ரூல் 6. It deals with fixing day for appearance of defendant. The day under sub-rule 1 of Rule 1 shall be fixed with reference to the current business of the court, the place of residence of the defendant, and the time necessary for service of the summons, and the day shall be so fixed as to allow the defendant sufficient time to enable him to appear and answer on such day. பிரதிவாதி முன்னிலையாவதற்கான நாளை நிர்ணயித்தல். நீதிமன்றத்தின் நடப்பில் உள்ள அலுவலரையும் பிரதிவாதி வசிக்கும் இடத்தையும் அழைப்பாணையை சார்பு செய்வதற்கு அவசியமாகிற காலத்தையும் கவனத்தில் கொண்டு விதி 1 உள்விதி 1 குறிப்பிட்டுள்ளபடி நீதிமன்றம் செயற்படும் இடத்தை குறிப்பிட்டு பிரதிவாதிக்கு அழைப்பாணையை சார்பு செய்ய வேண்டும். மேலும் அந்த நாளில் பிரதிவாதி முன்னிலையாகி மறுமொழி சொல்ல அவரை இயல்பிக்க போதுமான அவகாசம் அவருக்கு அளிக்க வேண்டும். ஓகே, சோ இப்ப வந்துட்டு ஒரு டேட்ல தி கோர்ட் ஹஸ் டிசைடட் to insist defendant for physical appearance. Okay, so இப்போ ஒரு சம்மன் அனுப்புறாங்க for physical appearance of the defendant. so அந்த சம்மன் அனுப்பும்போது என்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the distance, okay, the distance between the court and the residence of the defendant. இது எதுக்காக அப்படின்னா and jurisdiction also should be considered. எதுக்காக அப்படின்னா கோர்ட்ல இருந்து ஒரு சம்மன் போகுதுன்னா அது டைரக்டா from court to residence போயிடாது. ஓகேவா, எந்த இப்ப வந்து சேம் ஜூரிஸ்டிக்ஷன்னா ஈஸியா போகும், டிஃபரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன்னா ஒரு கோர்ட்ல இருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த கோர்ட் மூலமா தான் through the other court's jurisdiction only the summon will be served to the defendant. so இதுக்காக டைம் எவ்வளவு ஆகும் அப்படின்றது, அண்ட் அதே மாதிரி அவங்க அப்பீர் ஆகணும்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அவங்க பண்ணிக்கிறதுக்காக, இப்போ சப்போஸ் வந்துட்டு வேற எங்கன்னா இருக்கிறாங்க, இப்போ ஒரு 200 miles தள்ளி இருக்கிறாங்க அப்படின்னா they have to book train tickets அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக sufficient time has to be given. okay, so ஒரு டிஃபெண்டன்ட்ட அப்பீர் ஆகுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1 week டைம் கொடுத்து நம்ம இங்க இருந்து நோட்டீஸ் அனுப்புறோம்னா it would not even reach the defendant. so அவங்களுக்கு போய் அந்த டிஃபெண்டன்ட் he has to get prepared to come to the court and answer. so அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் சம்மன் அனுப்பணும் as per rule 6. Rule 7. Summons to order defendant to produce documents relied on by him. The summons to appear and answer shall order the defendant to produce all documents or copies thereof specified in Rule 1A of Order 8 in his possession or power upon which he intends to rely in support of his case. அழைப்பாணையானது பிரதிவாதி நம்பும் ஆவணங்களை ஒப்படைக்கும்படி கட்டளையிடுதல் வேண்டும். நீதிமன்றத்தில் முன்னிலையாவதற்கும் மறுமொழி சொல்வதற்கும் பிரதிவாதிக்கு அழைப்பாணை அனுப்பும் போது அவர் தனது வழக்குக்கு ஆதரவாக உள்ள ஆவணங்களையும் ஒப்படைக்கும்படி கட்டளையிடலாம். சோ இப்போ வந்துட்டு சம்மன் அனுப்புறோம், எதுக்காக அனுப்புறோம், பி பிரசன்ட் இன் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிங் அப்பியரன்ஸ்க்கு அனுப்புறோம். இன்னொன்னு வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறோம். அதே மாதிரி if you are having documents you have to file before the court அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சம்மன் அனுப்ப முடியும். ஓகே, சோ இப்போ ஆர்டர் 8 ரூல் 1ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா if the defendant is having any documents 1A ல if the defendant is having any documents in support of his claim or plea அப்படின்ற போது those documents has to be filed before the court. ஓகேவா, சோ அந்த டாக்குமெண்ட்ஸ ஃபைல் பண்ண சொல்லி சம்மன் அனுப்புறது தான் ரூல் 7. சரிங்களா, நெக்ஸ்ட் ரூல் 8. it deals with issue of summons for final disposal. Defendant to be directed to produce his witnesses. Where the summons is for the final disposal of the suit, it shall also direct the defendant to produce on the day fixed for his appearance all witnesses upon whose evidence he intends to rely in support of his case. அறுதியாக முடிவு செய்வதற்காக பிறப்பிக்கப்பட்ட அழைப்பாணையில் பிரதிவாதி அவரது சாட்சிகளை முன்னிலைப்படுத்தும்படி உத்தரவிடப்படுதலும் வேண்டும். அழைப்பாணையானது உரிமை வழக்கை அறுதியாக முடிவு செய்வதற்கானதாக இருக்கும் போது அது பிரதிவாதியை அவர் முன்னிலையாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் நாளன்று எந்த சாட்சிகளின் சாட்சியத்தை அவரது வழக்குக்கு ஆதரவாக அவர் விசாரிப்பதற்கு உத்தேசிக்கிறாரோ அந்த சாட்சிகள் எல்லோரையும் முன்னிலைப்படுத்தும்படி உத்தரவிடுதலும் வேண்டும். ஓகே, இப்போ வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இஷ்யூ ஆஃப் சம்மன்ஸ் சீக்கிங்
இல்லனா for physical appearance, written filing, written statement அதெல்லாம் பார்த்துட்டோம். Suppose final disposal, if you are not if you are not presenting yourself before the court, the case will be finally disposed அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்புறாங்க அப்படின்னா the defendant has to be present இல்லையா அன்னைக்கு. So defendant அன்னைக்கு என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க, if he is dependent on any witnesses இல்லனா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா அது எல்லாத்தையுமே அந்த ஃபைனல் டிஸ்போசலுக்கான ஒரு அப்பியரன்ஸ் டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு he has to bring all those evidences to the court. ஓகே, அவர் எந்த டாக்குமெண்ட் இல்லனா எந்த விட்னஸஸ் எல்லாம் வந்துட்டு சாட்சிகளை நம்புறாங்களோ அவங்களுக்கு சாதகமா எல்லாரையுமே வந்துட்டு அன்னைக்கு ஃபைனல் டிஸ்போசலுக்காக கூட்டிட்டு வரணும். இது எதுக்காக இந்த ஃபைனல் டிஸ்போசலுக்கான சம்மன் அப்படிலாம் அனுப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நோட்டீஸ் சர்வ் ஆயிருக்கும், பட் வந்துட்டு பார்ட்டி ப்ராப்பரா அப்பியர் ஆக மாட்டாங்க, கோர்ட்ல அட்வொகேட்டும் இருக்க மாட்டாங்க, பார்ட்டியும் அப்பியர் ஆக மாட்டாங்க. சோ அதனால chances being given to the defendant to present his case, அப்படி இல்லனா கேஸ் வந்துட்டு எக்ஸ்பார்ட்டி பண்ணிடுவாங்க. ஓகேவா, அந்த காரணங்களால தான் சம்மன் அனுப்புறாங்க. இல்லன்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஒரே நாள்ல வந்து விட்னஸ் நம்ம விசாரிக்க முடியாது, கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்றதுலாம் அவசியம் கிடையாது. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்கும்போது தான் இந்த ரூல் 8 யூஸ் பண்ணுவாங்க. ரூல் 9, it deals with delivery of summons by court, where the defendant resides within the jurisdiction of the court in which the suit is instituted or has an agent resident within that jurisdiction who is empowered to accept the service of the summons. The summons shall, unless the court otherwise directs, be delivered or sent either to the proper officer to be served by him or one of his subordinates or to such courier services as are approved by the court. அழைப்பாணை சார்புக்காக ஒப்புவிக்கப்படுதல் அல்லது அனுப்பப்படுதல். உரிமை வழக்கு தொடுக்கப்பட்ட நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் பிரதிவாதி வசிக்கும் போது அல்லது அவரது முகவர் இருக்கும் போது நீதிமன்றம் உரிய அதிகாரிக்கு அவரால் அல்லது அவர் கீழமைந்தவர்களில் ஒருவரால் அழைப்பாணையை சார்பு செய்யப்பட ஒப்புவிக்கப்படுதல் அல்லது அனுப்ப ஒப்படைத்தல் வேண்டும். அதாவது if the person is residing within the jurisdiction of the court, okay, ஒன்னு அந்த பர்சனா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட ஏஜென்ட், அதாவது இப்போ அட்வொகேட்டா கூட இருக்கலாம். ஓகேவா, அந்த டிஃபெண்டன்ட்க்கு சார்பா he can accept the summons அப்படின்ற பவர்ல இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு பிரின்சிபல் ஏஜென்ட் அப்படின்றது வரலாம். இல்லைன்னா இப்போ அட்வொகேட்ஸ் ஒன்ஸ் அப்பியர் ஆயிட்டாங்க அப்படின்னா அட்வொகேட்ஸ் கூட நம்ம நோட்டீஸ் சம்மன் சர்வ் பண்ண முடியும். ஓகேவா, சோ அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா கோர்ட்ல இருந்து கோர்ட் ஆபீசரோ இல்லைன்னா அது கீழே இருக்கிற ஒரு ஸ்டாஃபை வச்சு நோட்டீஸ் கேன் பி நோட்டீஸ் ஆர் சம்மன் கேன் பி சர்வ்டு. ஓகே, நெக்ஸ்ட் sub-rule 2. The proper officer may be an officer of a court other than that in which the suit is instituted, and where he is such an officer, the summons may be sent to him in such manner as the court may direct. அழைப்பாணையை சார்பு செய்யும் அந்த உரிய அதிகாரி உரிமை வழக்கு எந்த நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டதோ அந்த நீதிமன்றம் அல்லாது வேறு நீதிமன்றத்தின் அதிகாரியாக இருக்கலாம் மற்றும் அவர் அத்தகைய அதிகாரியாக இருக்கும் போது அழைப்பாணை அவருக்கு அஞ்சல் மூலமாக அல்லது நீதிமன்றம் உத்தரவிடலாகும் வேறு முறையில் அனுப்பப்படலாம். அதாவது இட்ஸ் நாட் இப்போ வந்துட்டு ஒரு பர்சன், ஒரு ஆபீசர் வந்துட்டு சர்விங் தி சம்மன் டு தி டிபெண்டன்ட் இல்லைன்னா அவங்களோட ஏஜென்ட் அப்படின்றது சப்ரூல் 1ல பார்த்தோம் இல்லையா, ரூல் 9 சப்ரூல் 1ல. ஸோ அந்த ப்ராப்பர் ஆபீசர் அப்படின்றவங்க இந்த கேஸ் நடக்குதுல்ல அந்த கோர்ட்டோட ஆபீசரா இருக்கணும்னு கிடையாது, வேற ஆபீசரா கூட வேற கோர்ட்டோட ஆபீசரா இருக்கலாம். ஸோ அந்த கோர்ட்டோட ஆபீசருக்கு, அதாவது இந்த ப்ராப்பர் ஆபீசருக்கு போஸ்ட் மூலியமாவோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு மீன்ஸ் மூலியமாவோ தட் பர்டிகுலர் சம்மன் ஹேஸ் டு பி சென்ட். ஓகேவா, ஸோ இந்த கோர்ட்ல இருந்து அந்த ப்ராப்பர் ஆபீசருக்கு முதல்ல போஸ்டோ இல்லை வேற ஒரு மீன்ஸ் மூலியமா summon is being sent and that summon will be served by this proper officer to the defendant or his agent. ஓகேங்களா, next sub-rule 3. The services of summons may be made by delivering or transmitting a copy thereof by registered post, acknowledgement due, addressed to the defendant or his agent empowered to accept the service, or by speed post, or by such courier services as are approved by the High Court or by the court referred to in sub-rule 1, or by any other means of transmission of documents, including fax message or electronic mail service, provided by the rules made by the High Court, provided that the service of summons under this sub-rule shall be made at the expenses of the plaintiff. அழைப்பாணைகளை சார்பு செய்வதை ஒப்படைவு மூலமாகவோ அல்லது பிரதிவாதியின் அல்லது பெற்றுக்கொள்ள அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவரியிடப்பட்ட ஒப்புகை அட்டையுடன் கூடிய பதிவு அஞ்சல் மூலமாகவோ அல்லது விரைவு அஞ்சல் மூலமாகவோ
அல்லது உயர் நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அத்தகைய குரியர் சேவைகள் மூலமாகவோ அல்லது உள்விதியில் ஒன்றில் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ள வகையிலோ அல்லது தொலை நகல் அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது உயர் நீதிமன்றத்தால் இயற்றப்பட்ட விதிகளால் வழி செய்யப்பட்ட வேறு வகையிலோ சார்பு செய்யலாம். இந்த உள்விதியின் கீழ் அழைப்பாணைகள் வாதியின் செலவில் சார்பு செய்யப்படுதல் வேண்டும். ஸோ இப்போ வந்து அந்த ப்ராப் ஆபீசர் கிட்ட இருந்து டிஃபெண்டன்ட் சர்வ் பண்றாங்க. ஸோ அந்த எப்படி வேணா சர்வ் பண்ணலாம். என்ன மீன்ஸ் வேணா இருக்கலாம், ரெஜிஸ்டர் போஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஸ்பீட் போஸ்டா இருக்கலாம். பட் அக்னாலஜ்மெண்ட் டியூ இருக்கணும். அக்னாலஜ்மெண்ட் டியூ எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா it's a proof that the opponent party has been served with the notice. ஓகேவா? அந்த சிக்னேச்சர் இருந்தா தான் நமக்கு தெரியும் அவங்களுக்கு சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா வெறும் போஸ்ட் கார்டு இல்லைன்னா வித்வுட் அக்னாலஜ்மெண்ட் அனுப்புறோம் அப்படின்னா we may not know whether it got served or not, it got lost. ஓகேவா? அதனால அக்னாலஜ்மெண்ட் இருந்தா தான் அது திரும்ப வரும் அப்படின்றதுனால we will be sending it along with registered post with acknowledgement due. இல்லைன்னா ஃபேக்ஸ் அனுப்பலாம், இல்லைன்னா இமெயில் அனுப்பலாம். பட் இதுல எந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம அனுப்பினாலும் அதற்கான எக்ஸ்பென்சஸ் ஹேஸ் டு பி borne by the plaintiff. அதாவது வாதியோட செலவுகளை தான் மூலியமா இது எல்லாத்தையுமே அனுப்ப முடியும். Subrule 4. Notwithstanding anything contained in Subrule 1, where a defendant resides outside the jurisdiction of the court in which the suit is instituted, and the court directs that the service of summons on that defendant may be made by such mode of service of summons as is referred to in Subrule 3, except by registered post acknowledgement due, the provisions of Rule 21 shall not apply. உள்விதி ஒன்றில் யாது கூறப்பட்டிருந்த போதிலும் வழக்கு எந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோ அந்த நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்ட இடத்தில் பிரதிவாதி வசித்து வரும்போது அந்த பிரதிவாதிக்கு உள்விதி 3 குறிப்பிட்டுள்ள வகையில் ஒப்புகை அட்டையுடன் புதிய பதிவு அஞ்சல் தவிர அழைப்பாணையை சார்பு செய்ய நீதிமன்றம் உத்தரவிடலாம். அதற்கு விதி 21 வகையங்கள் பொருந்தாது. அதாவது ரூல் 21ல சொல்லியிருப்பாங்க சில விஷயங்கள், அது வந்துட்டு இந்த மெத்தடுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ரூல் 21 வரும்போது இது என்னன்றத டீடைலா நம்ம பார்ப்போம். ரூல் 5 Subrule 5. When an acknowledgement or any other receipt purporting to be signed by the defendant or his agent is received by the court or postal article containing the summons is received back by the court with an endorsement purporting to have been made by a postal employee or by any person authorized by the courier service to the effect that the defendant or his agent had refused to take delivery of the postal article containing the summons or had refused to accept the summons by any other means specified in Subrule 3 when tendered or transmitted to him, the court issuing the summons shall declare that the summons had been duly served on the defendant, provided that where the summons was properly addressed, prepaid and duly sent by registered post acknowledgement due, the declaration referred to in this subrule shall be made notwithstanding the fact that the acknowledgement having been lost or mislaid or for any other reason has not been received by the court within 30 days from the date of issue of summons. பிரதிவாதியால் அல்லது அவரது அதிகாரம் பெற்ற முகவரால் கையொப்பமிட வேண்டிய ஒப்புகை அட்டை அல்லது வேறு பற்றுச்சீட்டுகள் நீதிமன்றத்தால் பெறப்பட்டிருக்கும் போது அல்லது பதிவஞ்சல் பிரதிவாதியால் ஏற்றுக்கொள்ள மறுக்கப்பட்டது என்று அஞ்சல் ஊழியர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட குரியர் சேவை நபர் எழுதிய குறிப்புடன் திரும்பப்பட்டு அது நீதிமன்றத்தால் திரும்ப பெறப்பட்டிருக்கும் போது அல்லது உள்விதி 3 குறிப்பிட்ட வகையில் அழைப்பாணைகள் அனுப்பப்பட்டு அல்லது வழங்கப்பட்டு அதனை பிரதிவாதி ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கும் போது பிரதிவாதிக்கு அழைப்பாணை முறையாக சார்பு செய்யப்பட்டதாக நீதிமன்றம் விளம்புகை செய்தல் வேண்டும். வரம்புரையாக அழைப்பாணை சரியான முகவரியிடப்பட்டு முன்னதாக தொகையை செலுத்தி முறையாக ஒப்புகை அட்டையுடன் பதிவு அஞ்சலில் அனுப்பப்பட்டிருக்கும் போது ஏதோ காரணத்தால் அழைப்பாணை அனுப்பி 30 நாட்களுக்குள் நீதிமன்றம் ஒப்புகை அட்டையை பெறாதிருக்கும் போது உள்விதியில் குறிப்பிட்டுள்ளபடி விளம்புகை செய்தல் வேண்டும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சம்மன் அனுப்பிட்டோம். சம்மன் அனுப்பினதுக்கு அப்புறம் either the acknowledgement card is being returned to the court. ஓகே, ஒன்னு வந்துட்டு அவங்க வாங்கிக்கிட்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டுல சைன் பண்ணி திரும்பி அனுப்புறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா போஸ்டே வாங்கிக்காம ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ இந்த 2 காரணத்துக்காகவும் எம்ப்ளாயி வந்துட்டு 2 காரணத்துக்காகவும் ஒன்னு அக்னாலஜ்மெண்ட் கார்டு தனியா வருது, அப்படி இல்லைன்னா போஸ்டே திரும்பி வந்துருது. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல, ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கோர்ட்
என்ன கன்சிடர் பண்ணுவாங்கன்னா தி நோட்டீஸ் ஹஸ் பீன் சர்வ்ட் அப்படின்ற அர்த்தத்துல தான் எடுத்துப்பாங்க. பட் ப்ரொவைடட் தட் ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணிருக்கணும், அதே மாதிரி ப்ராப்பரா அதுக்கான சார்ஜஸ் கட்டிருக்கணும், ரெஜிஸ்டர் போஸ்ட் அக்னாலஜ்மெண்ட்டையும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கட்டி அனுப்பியும் ஏதோ ஒரு காரணத்தினால அக்னாலஜ்மெண்ட் கார்டு 30 days ஆகியும் திரும்ப வரல, ஓகேவா, தொலைஞ்சு போச்சு இல்லை என்ன ஒரு ரீசனுக்காக திரும்பி வரலன்னா அந்த நோட்டீஸ் வந்துட்டு அனுப்பப்பட்டதா தான் சர்வ் பண்ணினதா தான் எடுத்துப்பாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் கார்டு இல்லைன்னா பார்ட்டி ரெஃப்யூஸ் பண்ணி அனுப்புற கவர். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதா தான் எடுத்துப்பாங்க. Summon has been served அப்படின்றத தான் கன்சிடர் பண்ணுவாங்க. Subrule 6. The High Court or the District Judge, as the case may be, shall prepare a panel of courier agencies for the purposes of Subrule 1. அதாவது சூழ்நிலைக்கேற்ப உயர்நீதிமன்றம் அல்லது மாவட்ட நீதிபதி உள்பிரி ஒன்றின் நோக்கங்களின் பொருட்டு குரியர் முகமைகளின் பட்டியலை தயார் செய்தல் வேண்டும். அதாவது எந்தெந்த கொரியர் ஏஜென்சிஸ் மூலியமா அனுப்பலாம் அப்படின்ற லிஸ்ட்டை வந்துட்டு அவங்க அந்த ரெடி பண்ணலாம், அந்த டிஸ்ட்ரிக்ட் கேஸ் ரெடி பண்ணலாம். ஸோ இந்த சப்ரூல் ரூல் 9 வந்துட்டு மெட்ராஸ்ல, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்ல வெவ்வேறு அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க. அதே மாதிரி மெட்ராஸ்ல என்னென்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபார் சப்ரூல் 1 substitute the following as subrules 1 and 2. Where the defendant resides in India, whether within or without the jurisdiction of the court in which the suit is instituted, the court may direct the proper officer to cause a summons under this order to be addressed to the defendant at the place where he ordinarily resides or carries on business or works for gain and sent to him by register post prepaid for acknowledgement. So suppose அவங்க வந்துட்டு இந்தியால இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாம இருந்தா கூட அவங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த வீட்டு அட்ரஸ்க்கோ இல்ல ஒர்க் பிளேஸ்க்கோ சார்ஜஸோட ப்ராப்பரா நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. Where the summons is returned unserved or the defendant does not appear on the day fixed in the summons, the court may direct that the summons shall be delivered or sent to the proper officer to be served by him or one of his subordinates on the defendant. Suppose அந்த சம்மன்ஸ் வந்து சர்வ் ஆகாம திரும்பி வந்துருச்சு, இல்லைன்னா டிஃபெண்டன்ட் வந்து அந்த டேட்ல அப்பியர் ஆகல அப்படின்னா ஸோ ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு அந்த சம்மன்ஸ் அனுப்பி அவங்க மூலியமா சர்வ் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை வந்து ரீநம்பர் பண்றாங்க, அதெல்லாம் நம்ம வந்துட்டு தியரிட்டிக்கலா பார்த்துக்கலாம். Notwithstanding anything contained in subclause 1, where proceedings in court are taken for issue of an injunction or punishment of a party for contempt of court or bringing to sale any property in execution of a decree or order of court, notice shall be served only in the manner provided for in subclause 2. So இந்த மாதிரி விஷயங்களுக்காக, அதாவது இன்ஜென்ஷன் உறுத்துக்கட்டளை கேட்கறது, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்காக இருக்குது, ஒரு ஆர்டரை வந்துட்டு ஃபாலோ பண்ணாம கண்டெம்ட் பண்றது, இன்னொன்னு ஒரு டிகிரியை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக இருக்க, இது எல்லாத்துக்குமான சம்மன் வந்துட்டு ப்ராப்பரா சப்கிளாஸ் 2ல சொல்லியிருக்க மாதிரி தான் செய்யணும். Rule 9A. So this 9A was inserted via amendment. So இந்த ஆல்பபெட்ஸ் எல்லாம் வருதுன்னா 9A 10A அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கறாங்கன்னா அதெல்லாம் ஒரிஜினலா இல்ல, அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட்ஸ்ல சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா எடுத்துக்கலாம். ஓகேவா, so it deals with summons given to the plaintiff for service. Subrule 1. The court may, in addition to the service of summons under Rule 9, on the application of the plaintiff for the issue of a summons for the appearance of the defendant, permit such plaintiff to effect service of such summons on such defendant and shall in such a case deliver the summons to such plaintiff for service. அதாவது இப்போ ரூல் 9ல வந்துட்டு நம்ம கோர்ட்ல இருந்து அனுப்புறத பத்தி பார்த்தோம் இல்லையா, ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளெயின்டிஃப் கிட்டே விட்டுடுறாங்க, பிளெயின்டிஃப் வந்துட்டு நோட்டீஸை சர்வ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடுறது தான் இந்த ரூல் 9A. ஸோ சப்ரூல் 2 பாத்தீங்கன்னா தி சர்வீஸ் ஆஃப் சச் சம்மன்ஸ் shall be effected by or on behalf of such plaintiff by delivering or tendering to the defendant personally a copy thereof signed by the judge or such officer of the court as he may appoint in this behalf and sealed with the seal of the court or by such mode of service as is referred to in subrule 3 of rule 9. ஸோ இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா கோர்ட்டோட ஜட்ஜோட சிக்னேச்சர் சீல் எல்லாமே போட்டுட்டு அனுப்புவாங்க. Next, the provisions of rules 16 and 18 shall apply to a summons personally served under this rule as if the person effecting service were a serving officer. So இப்போ ரூல் 16 and 18 வரும்போது நம்ம அதை படிப்போம். அதுல என்னன்னா இப்போ பிளெயின்டிஃப் சர்வ் பண்றாங்க இல்லையா, ஸோ பிளெயின்டிஃப் யார் வந்து கொண்டு போய் சர்வ் பண்றாங்களோ அவங்க வந்து சர்விங் ஆஃபீஸராகவே வந்துட்டு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க.
If such summons when tendered is refused, or if the person served refuses to sign an acknowledgement of service, or for any reason such summons cannot be served personally, the court shall, on the application of the party, reissue such summons to be served by the court in the same manner as a summons to a defendant. So ஒரு சம்மனை வந்துட்டு பிளைண்டிஃப் வாங்கிக்கிறாங்க. அந்த பிளைண்டிஃப்னால அவங்களோட பர்சன்னால தே ஆர் நாட் ஏபிள் டு சர்வ் இட் டு தி டிஃபெண்டன்ட். ஒன்னு டிஃபெண்டன்ட் வாங்காம இருக்கிறாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு ரீசன்னால அவங்க சர்வ் பண்ண முடியல அப்படின்னா கோர்ட் வந்து திருப்பியும் ரீஆர்டர் பண்ணுவாங்க, ரீஇஷ்யூ பண்ணுவாங்க சம்மன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு கோர்ட் மூலியமாவே சம்மன் திருப்பியும் எடுப்பாங்க. ஓகே, தமிழ்ல அழைப்பாணைகளை சார்பு செய்ய அழைப்பாணைகளை வாதியிடம் கொடுத்தல். விதி 9 கீழ் அழைப்பாணைகள் சார்பு செய்வதில் மேலும் கூடுதலாக பிரதிவாதி முன்னிலையாகி விடுவதற்கான அழைப்பாணையை தானே சார்பு செய்திட தன்னிடத்தில் அழைப்பாணையை கொடுத்திட வாதி விண்ணப்பம் செய்வதன் பேரில் அவ்வாறு வாதி பிரதிவாதிக்கு அழைப்பாணையை சார்பு செய்ய அனுமதிக்கலாம். அத்தகைய அழைப்பாணையை வாதியோ அல்லது வாதியின் பொருட்டோ பிரதிவாதியிடம் வழங்கவோ அல்லது அவருக்கு அனுப்பவோ செய்யலாம். நீதிபதியால் அல்லது அதன் பொருட்டு நியமிக்கப்பட்ட நீதிமன்றத்தின் வேறு அலுவலரால் கையொப்பமிட்டு முத்திரையிடப்பட்ட அழைப்பாணையின் நகலில் பிரதிவாதியின் கையொப்பத்தை பெறுதல் வேண்டும். அல்லது விதி 9 உள்விதி 3 குறிப்பிடப்பட்ட வகையில் அழைப்பாணையை சார்பு செய்தல் வேண்டும். விதிகள் 16 மற்றும் 18 வகைகள் அழைப்பாணையை சார்பு செய்யும் அலுவலர்கள் இந்த விதியின் கீழ் நேரில் சார்பு செய்தால் அவ்வாறு நேரில் சார்பு செய்தலுக்கு பொருந்தும். அவ்வாறு சார்பு செய்யப்படும் அழைப்பாணையை பிரதிவாதி வாங்க மறுத்தாலோ அல்லது ஒப்புகையில் கையொப்பம் இட மறுத்தாலோ வாதி விண்ணப்பம் ஒன்று செய்து வேண்டிக் கொள்வதன் மூலம் சார்பு செய்ய உத்தரவிடலாம். ஸோ இப்போ வந்து கோர்ட் மூலியமா ரூல் 9 படி கோர்ட் மூலியமா எப்படி நோட்டீஸ் சர்வ் பண்ணுவாங்க, சம்மன் சர்வ் பண்ணுவாங்க அப்படின்றது பார்க்கணும். ஸோ ரூல் 9A பிளைண்டிஃப்க்கு ஒரு டியூட்டி கொடுக்குறாங்க. அதாவது பிளைண்டிஃப் ஆன் அப்ளிகேஷன், பிளைண்டிஃப் விருப்பப்பட்டா நான் வந்து நோட்டீஸ் சர்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. தட் சம்மன் வில் பி signed and sealed by the court. Okay, so இத சப்போஸ் அவங்களால சர்வ் பண்ண முடியல அப்படின்னா again the summon will be reissued. அந்த சம்மனை திருப்பி கோர்ட் மூலியமா முன்னாடி சொன்ன ப்ரொசீஜர்ஸ் படி சர்வ் பண்ணுவாங்க டிஃபெண்டன்ட். ரூல் 10 it deals with mode of service. Service of the summons shall be made by delivering or tendering a copy thereof signed by the judge or such officer as he appoints in this behalf and sealed with the seal of the court. அழைப்பாணை சார்பு செய்யும் முறை. அழைப்பாணையானது நீதிபதியினால் அல்லது இதற்கென அவர் நியமிக்கும் அதிகாரியினால் கையொப்பம் விடப்பட்டதும் நீதிமன்றம் முத்திரையிட்டு சார்பு செய்ய வேண்டும். அதாவது ஒரு சம்மன் கோர்ட்ல இருந்து போகுது அப்படின்னா so it has to be signed either by the judge or the officer. சைன் பண்ணி சீல் பண்ணி தான் கோர்ட்ல இருந்து போகும். ஓகே, ஸோ இப்போ ஒரு கேஸ் ஸ்மிருதி பஹாரியா vs சஞ்சய் பஹாரியா 2009 கேஸ். இல்ல பாத்தீங்கன்னா the service of summons is not proper, the court should direct another service in the normal manner. Without satisfaction, court cannot direct substituted service. Okay, so இப்போ வந்து ஒரு சம்மன் ப்ராப்பரா இல்ல அப்படின்னு பாக்குறாங்க அப்படின்னா, சர்வ் ஆனது ப்ராப்பரா இல்லைன்னு பாக்குறாங்கன்னா, ஸோ கோர்ட் வந்துட்டு திருப்பியும் சம்மன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணணுமே தவிர சாட்டிஸ்ஃபை ஆகாம கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கு ரீச் ஆயிடுச்சுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராம அந்த சம்மன்ஸை போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த மாட்டாங்க. சப்போஸ் ப்ராப்பரா அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் நாட் யூஸ்ட், அதாவது ப்ராப்பரா அந்த நோட்டீஸை சர்வ் பண்றதுக்கான எஃபெக்ட் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்ப்பாங்க. எடுத்தும் அவங்களால சர்வ் பண்ண முடியல, இல்லைன்னா ப்ராப்பரா ரீச் ஆகலைன்னா மட்டும்தான் சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ்க்கு போக முடியும். சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ் என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். பப்ளிகேஷன் அந்த மாதிரி வரும். ஓகேவா? இல்லைன்னா பப்ளிகேஷன் வேற மாதிரியான சர்வீசஸ்ல கொண்டு வருவாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடுற மாதிரி. ஸோ whether proper effort was taken by the persons to serve the summon or not அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஓகே, if the court is not satisfied, again the service of summon will be ordered. இதுதான் ஸ்மிருதி பஹாரியால சொல்லிட்டாங்க. இது ஜெனரலா நம்ம ப்ரொசீஜர்ல ஃபாலோ பண்றது. ஓகேவா? இப்போ சப்போஸ் நோட்டீஸ் வாஸ் சைன்டு பை some other person other than the defendant அப்படின்னா அப்ப வந்து கோர்ட்ல பாப்பாங்க. ஓகே, இவங்களோட வேற ஒருத்தங்க சைன் இருக்கு, இதை வந்து நம்ம நோட்டீஸ் சர்வ்டா எடுத்துக்கலாமா வேணாமான்னு பார்த்துட்டு டிபெண்டிங் அப்பான் தி சிச்சுவேஷன் அந்த நோட்டீஸை திருப்பியும் ரீஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? திருப்பியும் ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. திருப்பி சம்மன் கோர்ட்ல இருந்து போகும். ரூல் 11 சர்வீஸ் ஆன் செவரல் டிபெண்டன்ட்ஸ். Save as otherwise prescribed, where there are more defendants than one, service of the summons shall be made on each defendant. அதாவது இப்போ வந்து ஒரு டிபெண்டன்ட் இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு மட்டும்
நோட்டீஸ் சர்வ் பண்ணுவாங்க. இப்ப நிறைய டிபெண்டன்ஸ் இருக்காங்கன்னா ஒரே இடத்துல சர்வ் பண்ண மாட்டாங்க, ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியா சர்வ் ஆகும். ஓகேவா? இப்ப எல்லாருமே ஒரே வீட்டுல இருக்கிறாங்கன்னா கூட தனித்தனியா தான் உங்களுக்கு சர்வ் ஆகும். ஓகே, வழக்கொண்டு ஒருவருக்கு மேற்பட்ட பிரதிவாதிகள் இருக்கும்போது வேறு விதமாக விதிக்கப்பட்டிருந்தால் அல்லாமல் மற்றபடி ஒவ்வொரு பிரதிவாதிக்கும் அழைப்பானை சார்பு செய்யப்படுதல் வேண்டும். ஜதேந்திர மோகன் போதார் வர்சஸ் ஸ்ரீநாத் ராய். இந்த கேஸ்ல in a suit when one of the defendants is minor, someone should be served on his guardian. சோ இப்ப மைனருக்குலாம் வந்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா ப்ராப்பர் பார்ட்டிஸ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா நம்ம ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்ல. சோ அந்த மாதிரி மைனருக்கு நம்ம நோட்டீஸ் சர்வ் பண்றோம் அப்படின்னா மைனர் பேர்ல மட்டும் இல்லாம அவங்களோட கார்டியனுக்கு சர்வ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ வெறும் இப்ப வந்து எல்லாருக்குமே தெரியும் யார் வந்து கார்டியனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சோ அந்த கார்டியனுக்கு சர்வ் பண்ணணும். Rule 12. It deals with service to be on defendant in person when practicable or on his agent. Wherever it is practicable, service shall be made on the defendant in person unless he has an agent empowered to accept service, in which case service on such agent shall be sufficient. அதாவது மோஸ்டா எல்லா நேரங்களும் டிஃபெண்டன்ட்க்கு டைரக்டா நோட்டீஸை நம்ம சர்வ் பண்ணிடணும். அதர்வைஸ் சப்போஸ் என்னோட நோட்டீஸை இவங்களுக்கு சர்வ் பண்ணா போதும் சஃபிஷியன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் இருக்குது அப்படின்னா இப்ப அட்வொகேட்டா கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா ஏஜென்ட்டா இருக்கலாம், ஆபீஸ்ல இருக்கிற ஒரு செக்ரட்டரியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸோ அவங்களுக்கு சர்வ் பண்ணா போதும்ன்ற மாதிரி டிக்ளரேஷன் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சர்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ அது வந்துட்டு ப்ராப்பர் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துப்பாங்க. ஸோ CN Nataraj versus IT officer கேஸ்ல similarly service of the notice on servant is no service in law அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சர்வெண்ட் கிட்ட நோட்டீஸ் நம்ம சர்வ் பண்றோம் அப்படின்னா கொடுத்துட்டு போறோம், சமனர் கொடுத்துட்டு போறோம்னா அது வந்துட்டு நோட்டீஸ் சர்வ் பண்ணதாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்ப ஏஜென்ட் கிட்ட கொடுக்குறாங்க, ஏஜென்ட் இஸ் அதாரிட்டேட்டிவ் அப்படின்னா ஃபைன். ஆனா சர்வெண்டோ இல்ல வேற யாருக்கிட்டனா பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போறது இல்ல டெனன்ட் கிட்ட கொடுத்துட்டு போறதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பர் நோட்டீஸ் சர்விங்கா எடுத்துக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி நேரங்கள்ல தான் சம்மனை வந்துட்டு ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? திருப்பியும் சம்மன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேரங்கள் தான். Rule 13. It deals with service on agent by whom defendant carries on business. In a suit relating to any business or work against a person who does not reside within the local limits of the jurisdiction of the court from which the summons is issued, service on any manager or agent who at the time of service personally carries on such business or work for such person within such limits shall be deemed good service. For the purpose of this rule, the master of a ship shall be deemed to be the agent of the owner or charterer. எந்த முகவர் மூலம் பிரதிவாதி தொழில் நடத்துகிறாரோ அந்த முகவருக்கு சார்பு செய்தல். எந்த நீதிமன்றத்திலிருந்து அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நீதிமன்றத்தின் அதிகார வரம்பின் வட்டார எல்லைக்கு குடியிருந்து வராத ஒரு நபருக்கு எதிராக உள்ள தொழில் அல்லது வேலை எதுவும் சம்பந்தமான ஒரு உரிமை வழக்கில் அத்தகைய நபருக்காக அத்தகைய வட்டார எல்லைகளுக்குள் அத்தகைய தொழில் அல்லது வேலையை சார்பு செய்கிற காலத்தில் நேர்முகமாக நடத்தி வருகிற மேலாளர் அல்லது முகவரியிடம் அழைப்பாணையை சார்பு செய்வது சரியானதாகும். இந்த விதியின் நோக்கங்களை பொறுத்தமட்டில் ஒரு கப்பல் தலைவர் அதன் சொந்தக்காரரின் அல்லது அதை வாடகைக்கு அமர்த்தியவரின் முகவராக இருப்பதாக கொள்ளப்படுதல் வேண்டும். அதாவது இப்ப வந்துட்டு ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன் இஸ் நாட் அவைலபிள் வித்தின் தி ஜூரிஸ்டிக்ஷன். ஆனா வித்தின் தி ஜூரிஸ்டிக்ஷன் அவரோட பிசினஸ் டீலிங்ஸ் எல்லாம் பாத்துக்கிறதுக்காக ஒரு ஏஜென்டோ இல்ல ஒரு பர்சனோ இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மேனேஜர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மேனேஜர் கிட்ட நம்ம நோட்டீஸ் சர்வ் பண்றது இட் இஸ் கன்சிடர்ட் வேலிட் அப்படின்னு சொல்றாங்க. சப் ரூல் 2ல பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஷிப் கிட்ட நம்ம ஒரு நோட்டீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஓனர் இல்லைன்னா அவங்க சார்ட்டர் கிட்ட கொடுக்கறதுக்கான ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் 13ல எக்ஸ்பிளிசிட்டாவே சொல்றாங்க. Rule 14 deals with service on agent in charge in suits for immovable property, wherein a suit to obtain relief respecting or compensation for wrong to immovable property, service cannot be made on the defendant in person and the defendant has no agent empowered to accept the service. It may be made on any agent of the defendant in charge of the property. அசையா சொத்திற்கான உரிமை வழக்குகளில் பொறுப்பில் உள்ள முகவருக்கு சார்பு செய்தல். அசையா சொத்து சம்பந்தமாக பரிகாரம் பெறுவதற்கான வழக்கில் அல்லது அசையா சொத்துக்கு செய்யப்பட்ட தீங்கிற்காக நஷ்டஈடு பெறுவதற்கான வழக்கில் அழைப்பாணையை பிரதிவாதிக்கு நேரடியாக சார்பு செய்யப்பட முடியாத போது அவரது முகவரிடம் சார்பு செய்யலாம். அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இப்ப எல்லாமே கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனரலா பார்த்துட்டு இருக்கோம். இது ஸ்பெசிபிக்கா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே,
So if any relief has been sought, ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸோ இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயிருக்கு கான்ட்ராக்ட்ல, ஸோ டேமேஜஸ் கிளைம் பண்றாங்க அப்படின்னா அந்த நேரத்துல டிஃபெண்டன்ட்க்கு டைரக்டா நம்மளால நோட்டீஸ் சர்வ் பண்ணல அப்படின்ற போது அவங்களோட ஏஜென்ட் யார்கிட்டனா நம்ம அவருக்குன்னு ஒரு ஏஜென்ட் இல்ல அப்படின்ற போது அந்த ப்ராப்பர்ட்டியை பாத்துக்கிறதுக்காக யாராவது ஒருத்தவங்க நியமிச்சிருப்பாங்களா ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்சார்ஜா அவங்க கிட்ட நம்ம வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணலாம். அது இட் இஸ் கன்சிடர்ட் as valid notice. Rule 15. Where service may be on an adult member of defendant's family, where in any suit the defendant is absent from his residence at the time when the service of summons is sought to be effected on him at his residence, and there is no likelihood of his being found at the residence within a reasonable time, and he has no agent empowered to accept service of the summons on his behalf, service may be made on any adult member of the family, whether male or female, who is residing with him. A servant is not a member of the family within the meaning of this rule as an explanation. எந்த நிலையில் பிரதிவாதியின் குடும்பத்தில் உள்ள வயது வந்த உறுப்பினரிடம் அழைப்பாணையை சார்பு செய்யலாம்? உரிமை வழக்கில் பிரதிவாதி வசிக்கும் இடத்தில் அவருக்கு அழைப்பாணையை சார்பு செய்ய நாடும் போது, அச்சமயத்தில் அவர் குடியிருந்து வரும் இடத்தில் பிரதிவாதி இல்லாத போது மற்றும் அவரது முகவர் இல்லாத போது பிரதிவாதியின் குடும்பத்தை சேர்ந்த வயது வந்த ஆண் பெண் உறுப்பினர்களிடம் அழைப்பாணையை சார்பு செய்யலாம். இந்த விதியின் பொருளின்படி ஒரு வேலையால் குடும்பத்தின் ஒரு உறுப்பினர் அல்ல. அதாவது இப்ப வந்துட்டு ஒரு ஃபேமிலியில இருக்கிறாங்க, அந்த ஃபேமிலியில டிபெண்டன்ட்க்கு ப்ராப்பரா சர்வ் பண்ண முடியல, டிபெண்டன்ட் அன்அவைலபிளா இருக்கிறாங்க, ஓகே, அவங்க பார்க்கவே முடியல, நோட்டீஸ் சர்வ் பண்ணவே முடியல, டிபெண்டன்ட்கான ஏஜென்ட்டும் கிடையாது, எந்த ஒரு ஏஜென்ட்டையும் அப்பாயிண்ட் பண்ணிக்கல. அந்த நேரத்துல அவங்க ஃபேமிலியில இருக்கிற ஒரு அடல்ட், அதாவது அடல்ட் அப்படின்னா 18 இயர்ஸ் மேல யாரா இருந்தாலும் அடல்ட், மேலா இருக்கலாம் ஃபீமேலா இருக்கலாம், அவங்க கிட்ட அந்த நோட்டீஸை நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இட் வில் பி கன்சிடர்ட் as a valid service of summons. ஓகே, ஸோ இப்போ ஹஸ்பண்ட் இல்ல ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ஒய்ஃப்க்கு நோட்டீஸ் அப்படின்னா ஹஸ்பண்ட் சர்வ் பண்ணலாம், இல்ல அப்பாவுக்கு சர்வ் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் சர்வ் பண்ணலாம், அந்த ஃபேமிலியோட மெம்பரா இருக்கணும் அவங்க. ஓகேவா? முச்சிர்மன் சந்த் vs Parasnath 1956 case. Under this rule, a duty is cast on the process server to take pains to find out the person to be served and to make enquiries not only from relations but also from neighbors. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் சர்வ் பண்றவங்க, அதாவது அந்த ப்ராப்பர் ஆஃபீஸ் இருக்காங்களே அவங்க, ஸோ அவங்க வந்துட்டு வெறும் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட மட்டும் விசாரிச்சு பண்றது இல்லை. சப்போஸ் ஒருத்தவங்களோட இடம் பிளேஸ் தெரியல அப்படின்னா அவங்களோட நெய்பர்ஸ் கிட்டயும் வந்துட்டு விசாரிச்சு he has to put utmost effort to find out the defendant and serve the summons. அவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டாங்க அப்படின்றதும் வந்துட்டு நோட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம ரூல் 15ல பார்த்திருக்கோம். This order 5 has nearly 30 rules. So till now we have finished rule 15. The rest of the rules we will be dealing it in next lecture. Thank you.